மலையிலையும் ஓடியில் வராங்க. இன்னைக்கு வெள்ளையும் தொலைமா வந்து மலையில் வாங்கி போகிறேன். உன்னி நான் எடுக்க மாட்டேன். இல்லை இங்கே பேர் உண்மையில நாங்கள் பெரிய லிஸ்ட்டில் வச்சுருக்கனால எடுக்க மாட்டேன். என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, வாய்க்கால் கட்டிட்டு இருக்கீங்களா? வாய்க்கால் கட்டிட்டு இருக்கீங்களா? பார்த்தீங்களா, என் வீட்டுக்கார் வாய்க்கால் கட்டிட்டு இருக்கிறார் தண்ணி போகிறதுக்கு. பரவாயில்ல பாவம், நல்லா தான் போகுது. சார் உங்களுக்கு இவ்வளோ டேலண்டா? ஆனால் தண்ணி இங்கே தான் நிற்குது, லைட்டாக போகுது. நல்லா தான் கட்டிருக்கீங்க. அதெல்லாம் அதிகம் வச்சுட்டேன். அன்பான நண்பர்களே, அழகான பெண்களே, எல்லோருக்கும் வணக்கம்ங்க. ரோடே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி ஈரம், மழை சரியான மழைங்க. நான்லாம் நனைஞ்சிட்டேங்க. அவரெல்லாம் போய் வண்டியில் ஏறி பண்ணிட்டாரு. மழையிலையும் ஒரு 2:45 ஆரம்பித்த மழைங்க. நல்ல வேலை முக்கால்வாசி முடிஞ்சு ஒரு 5-6 சாப்பாடு தான் மீதி இருந்தது. அதுலேயும் ஒரு 2 பேர் மழையில் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ மழை நின்னதும் வந்தாங்க ஒரு 2 பேர். இனி ஒரு 3-4 சாப்பாடு தாங்க, அது முடிஞ்சதுன்னா நாங்களும் இப்போ சாப்பிட்டு கிளம்பிடுவோம். சரியான மழைங்க, தட்டி கிளப்பிடுச்சுங்க. இங்கே வேறு தார்பாயெல்லாம் தொங்கிடுச்சுங்க, ஃபுல்லாக கழுந்துருச்சுங்க. எல்லாம் அடுப்பு எண்ணெய் எல்லாம் இன்றைக்கின்னு பார்த்து எண்ணெய் வேறு ஊற்றாம பண்ணிட்டாருங்க. டப்பாவில் எண்ணெய் ஊற்றாமட்டு சூலூர்லேருந்து ஒரு கஸ்டமருங்க எங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தாங்க சாப்பிட்றதுக்காக. பாவம் அவங்களும் வந்து மழையில் நினைஞ்சு மீனெல்லாம் சரியாக போட்டே கொடுக்க முடியல. 2 ஸ்பூன் எண்ணெயில் மீனை போட்டு அப்புறம் எனக்கே சங்கடமாக போயிடுச்சு. அப்புறம் அடுத்த டைம் வாங்க, நான் நல்லா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாமே நனைஞ்சிருச்சுங்க. எண்ணெய் டப்பாக்குள்ளெல்லாம் மருந்து தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு, எல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அது அவ்வளோதான். நம்ம அதை பற்றி மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கணுங்க. இனி நாங்கள் சாப்பிட்டு கிளம்ப போகிறோங்க. மழையில் நனையாமல் இருக்கிற ஒரே ஜீவன் இவர் தாங்க. எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் பார்த்தீங்களா? ஃப்ரெஷ் ஆப்பிள் மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ் ஆப்பிள் மாதிரி இருக்கிறார் பாருங்க. சரி, இன்னொன்றுங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். முக்கியமாக யார் யாருக்குன்னு சொல்கிறேங்க. சென்னிமலை, அதாவது ஈரோடு சென்னிமலையிலேருந்து தேவி பிரியாவுக்கு ஒரு ஹாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌமியாவுக்கு ஹாய். அவங்க எந்த ஊருன்னு போடல, சௌமியா ஹாய். அப்புறம் இன்டிமேட் சென்னை அஃபிஷியல், ஏதோ கம்பெனி பேர் போல இருக்குங்க, அவங்க தனிப்பட்ட நபர் பேர் தெரியல. இன்டிமேட் சென்னை அஃபிஷியல், அவங்களுக்கு ஒரு ஹாய். அடுத்தது மலேசியாவிலேருந்து ரவிங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய். அப்புறம் யூஎஸ்ஏலேருந்து கல்பனா, அவங்களுக்கு ஒரு ஹாய்ங்க. நீங்கள் இவ்வளோ பேர் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்கள் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், தேவி பிரியா ஈரோடு சென்னிமலை, சௌமியா இன்டிமேட் சென்னை அஃபிஷியல், ரவி மலேசியாவிலேருந்து, கல்பனா யூஎஸ்ஏலேருந்து, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய். எல்லோரும் நல்லா இருங்க, எல்லோரும் நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் கண்டிப்பாக எங்கள் கடைக்கு வாங்க. மலேசியாவில் யூஎஸ்ஏல இருக்கிறவங்க இந்தியா வந்தீங்கன்னா வரீங்க எங்கள் கடைக்கு, சரிங்களா? எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? வாங்க கண்டிப்பாக. அவ்வளோதாங்க, நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறோங்க. நாளைக்கு கடை லீவுங்க, இனி மண்டே தான். நாளைக்கு வேறு மாகாளி அமாவாசை, காலையில் நேரமாக கோயிலுக்கு போயிடுவோங்க. முடிஞ்சால் vlog எடுத்து போடுறேங்க, இல்லைன்னா திங்கக்கிழமை வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ, பை பை.